ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி கேப் இருக்குங்க. அதில் நிறைய பூச்செடிகளும் மரங்களும் இருக்குது. ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தாங்க இந்த மழை காலம் முடிஞ்சக்கப்புறம் ட்ரிம் பண்ணணுன்னு. ஏன்னா புதர் மாதிரி வளர்ந்துருச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு துளசி செடியும் மல்லிகைப்பூ செடியும் இருக்குது. துளசி பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் மேலே வந்துட்டதுனால ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டேன். மல்லிகைப்பூ இனிமேல் தான் சீசனுங்கிறதுனால அதையுமே ட்ரிம் பண்ணி விட்டால் தான் இனிமேல் நிறைய மொட்டுக்கள் எடுக்கும். சீசனில் நம்ம அப்பப்போ கட் பண்ணிகிட்டே இருந்தால் தாங்க நிறைய மொட்டுக்கள் எடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தங்க அரளி ஒரு சின்ன தொட்டியில் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா உயர வளர்ந்துட்டதுனால அதுலேயும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியாச்சு. இருக்குது இடம் கொடுத்தா மடத்தை பிடிப்பான் அப்படிங்கிற கதையாச்சுங்க இந்த சங்குப்பூ. இந்த சைட் பார்த்திங்கன்னா முல்லைக்கொடி இருக்கும், அந்த சைட் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் மரம் இருக்கும். ரெண்டுலேயுமே படர்ந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கொடை மாதிரி ஆயிடுச்சு. முல்லைக்கு இனிமேல் தாங்க சீசனு. மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்குமே பூக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரிம் பண்ணி இதெல்லாமே எடுத்து விட்டால் தான் அடுத்து பூக்கள் எடுக்கும். மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பூ காய் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த பூக்காய் கூட வரதில்லை. ஏன்னா இது ஃபுல்லுமே படர்ந்து அந்த வெயிலில் மறைச்சிருச்சு. சங்குப்பூ பார்த்திங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி லாவெண்டர் கலர். நிறைய விதைகள் கிடச்சிது. உங்களுக்கு யாருக்கா வேணும்னா ஷேர் பண்ணுறேன். நியர்பை நர்சரியில் போய் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா வேஸ்ட் பண்ண மனசு வரல. இனிமேல் சம்மர் ஆரம்பிச்சிட்டதுனால இனிமேல் தாங்க பயங்கர சேலஞ்ச் இருக்குது. நிறைய வெள்ளைப்பூச்சி விழுகும். இந்த மெல்லிபக்ஸை கிளியர் பண்ணுறதே பெரிய போதும்னு ஆயிரும். இந்த மழை காலத்தில் செம்பருத்தி செடி எல்லாமே நல்லா உயர வளர்ந்துருக்குங்க. இந்த மெல்லிபக்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் தொட்டிலே இருந்த இந்த அரநெல்லிக்காய் இப்போ தாங்க தரையில் வச்சுருக்கேன். இது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சதுங்க. மழை காலத்தை மிஸ் பண்ணிட்டேங்க. இருந்தாலும் தளைஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு பிங்க் அரளியும் பிங்க் கலர் செம்பருத்தி செடிங்க. இது நான் கேரளா ட்ரிப் பண்ணும்போது வாங்கியிருந்தேங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு தெரியல. நல்லா நம்ம நாட்டு செம்பருத்தி மாதிரியே நல்லா உயர வளர்ந்துடும், நல்லா பெருசாக பூக்கும். மழை பேய்ச்சிட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் தெரிலங்க. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணதுனால நிறைய மெல்லிபிக்ஸ் விழ ஆரம்பிச்சிருச்சு. நான் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னா, வேப்பெண்ணெயை விட தீட்டாங்கிற இன்செக்டிசைட் தாங்க தெளிப்பேன். ஏன்னா வேப்பெண்ணெய் 15 days ஒன்ஸ் நமக்கு தெளிக்கணும், நமக்கு டைம் இருக்காது. தீட்டா இன்செக்டிசைடை ஒரு 2 times நமக்கு ஒரு 3 days கேப்பில் கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணாலே போதுங்க. இந்த மெல்லிபிக்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும்.